வியூவர்ஸ், இது மஹிந்திரா குண்டோ. இந்த வண்டியோட கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா, கூலண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே இன்னொரு காரணமாக சொன்னார். இந்த கூலண்ட் ஆயில் பாயில் ஆகுறதுக்கு காரணம் இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுத்த மாட்டேது அப்படின்னு சொன்னார். இன்னொரு மூணாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. சார் இந்த ப்ராப்ளம் அத்தனையுமே ஏசி போடாத பட்சத்தில் தான் இதான் நடக்குது. ஏசி போட்டால் கூலண்ட் ஆயில் பாயில் ஆகல, ரேடியேட்டர் ஃபேனை சுற்றுது. ஏசி போடாத டைமில் தான் கூலண்ட் ஆயில் வந்து பாயில் ஆகுது, ரேடியேட்டர் ஃபேனை சுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த வண்டியை கொண்டு வந்துட்டு இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம், சரியா? ஆனால் என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத நான் கஸ்டமர்கிட்டே கேட்டுக்கிறேன். நீங்கள் அவர் மூலியமாக தெரிஞ்சுக்க நான் இந்த வண்டியில் என்ன பண்ணேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? கஸ்டமர்கிட்டே கேட்கலாம், நிஜமாலே இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டுனா அவர் ஹாப்பியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காரா, என்ன எதுக்குன்னு அவரையும் கேட்போம். சார் வியூவர்ஸ் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கு தம்பி, ஏன்னா அவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது கொஞ்சம். வியூவர்ஸ், இந்த மஹிந்திரா குண்டோட ஓனர் வந்து சார் தான். இவர் சார் தான் இப்போ நான் சொன்ன கம்பெனிலாம் சொன்னார். இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டுனா இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல கேட்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா இப்போ என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபைடாக நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி, இப்போ என்கிட்ட வந்தீங்களே, இப்போ வண்டி இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க, வந்ததுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடாக நாட் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நீங்கள் வந்த கம்ப்ளைண்ட்டாக சால்வ் பண்ணிட்டா இல்லையா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆனால் நான் என்ன பண்ணேன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட். பாயில் ஆகிற வண்டியை நீங்கள் ஓட்டக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சீஸ் ஆகிடும், சரிங்களா? ரேடியேட்டர் சுற்றுலங்குது. நீங்கள் என்னென்னா இசிஎம் ஃபால்ட்டுன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்தீங்க. இசிஎம் ஃபால்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 60-70 ரூபா ஆகும் இசிஎம், சரிங்களா? ஸோ அப்படியேப்பட்ட ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஈஸியாக மாற்றி சால்வ் பண்ணனா இல்லை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது சொல்லுங்கள். சால்வ் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அவர் இப்போ இது பண்ணிட்டாரு நார்மலாகவே. வியூவர்ஸ், ஆக்சுவலி கஸ்டமர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நார்மலாகவே சால்வ் பண்ணிட்டாருன்னா இந்த வண்டியில் நான் ஈஸியும் சேஞ்ச் பண்ணல, ரேடியேட்டர் ஃபேனு நான் சேஞ்ச் பண்ணல, தெர்மோஸ்டாட்டு சேஞ்ச் பண்ணல, வாட்டர் பம்பு சேஞ்ச் பண்ணல, ஈவன் கூலண்ட் ஆயில் கேப்பு அதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ரேடியேட்டர் கூட நான் வந்து நான் சேஞ்ச் பண்ணலை, ஈஸியமும் நான் சேஞ்ச் பண்ணலை, சரிங்களா? ஏன்னா ஒரு பொதுவாக வந்து ரேடியேட்டர் வாட்டர் ஹீட் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்துலையும் ஏதோ ஒன்றுக்கு மேலே உள்ள காரணமாக இருக்கும். சில டைம் ரேடியேட்டர் ஃபேனு ஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் ஒன்றா மாற்றி சாரி இப்போ நான் சொன்னதெல்லாம் 1 by 1 மாற்றிட்டே வந்தீங்கன்னா இந்த வண்டியில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். திரும்ப நான் ட்வீட் பண்ணுறேன், ஈஸியாக மாற்றினா கிட்டத்தட்ட 60-70 ரூபாய் ஆகும். ரேடியேட்டர் ஃபேன் வெரி எக்ஸ்பென்சிவ், வாட்டர் பம்பை விட வாட்டர் பம்பை கழட்டி மாற்ற சார்ஜ் அதை விட ஜாஸ்தி, தெர்மோஸ்டாட் அது இன்னும் எக்ஸ்பென்சிவ், ரேடியேட்டர் க்ளீன் பண்ணியோ இல்லை வாஷ் பண்ணியோ இல்லை புதுசு போடுறதோ திரும்ப கழட்டி மாட்டுறதோ இதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்ஸ், சரிங்களா? ரேடியேட்டரோட அந்த கேப்பு, இவ்வளவோ இருக்குது, சரியா? இவ்வளோ வேலை செஞ்சும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குமான்னு கேட்டால் சால்வே ஆகிருக்காது. நான் சொல்கிறது இவ்வளவும் மாற்றியுமே சால்வ் ஆகிருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்போம். சார் இப்போ நான் எதுவுமே மாற்றலை, சரியா? இப்போ என்ன மாற்றிருக்கேன்? எதுவும் மாற்றலை. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லி வந்தார். நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன், சார் இப்போ எனக்கு முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏசி போடாத பட்சத்தில் ரேடியேட்டர் ஃபேன் சுத்த மாட்டேங்குது, கூலண்ட் ஆயில் பாயில் ஆகுதுன்னு சொன்னீங்களா, எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க சார் சொன்னேன். சார் ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்களா? ப்ரூவ் ஆகலை. ஏன்னா சார் போடும்போது நார்மலாகவே இருக்குது, சரியா? ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, உங்களை பல பேர் வந்து ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இது நடக்குது அது நடக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகும், அது சரி பண்ண முடியுமா, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ஆகும், இவ்வளோ கேட்குறீங்க. ரியல் கேஸில் இந்த வண்டியில் ப்ராப்ளமே இல்லை, சரிங்களா? நான் இன்னுமே ஆக்சுவலி இது ரியல் கேஸில் ப்ராப்ளமே இல்லைன்னு கூட டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. ஏன்னா கஸ்டமர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னா ப்ராப்ளம் இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் தோணி. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய 2-3 ஒர்க் ஷாப் போயிட்டு வந்தீங்களா? 2-3 ஒர்க் ஷாப் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ 2-3 ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவனிக்காம விட்டுருப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த வண்டியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமலே இருக்கலாம், சரியா? வந்து புரிஞ்சிக்காம, சரியா, இதை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கலாம். இது ஒரு சான்ஸு. இல்லை இந்த வண்டியில் மால் ஃபங்க்ஷன் இருக்கலாம். அப்படி மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கூட கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணி எனக்கு காமிச்சா மட்டும்தான் என்னால் இந்த ப்ராப்ளம் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த ப்ராப்ளம் வேலை செய்ய முடியும். குத்து மதிப்பாக செஞ்சு வேலை செய்யறதுலாம் நல்லதில்லை. ஒருவேளை இது வண்டி நல்லா இருந்து குத்து மதிப்பாக இவர் சொல்கிறத வச்சு நான் ஈஸியாக மாற்றினா என்ன ஆகாருங்க? வேஸ்ட்டு. ரெண்டாவது, ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம டயக்னோஸ் பண்ணால் இது தெர்மோஸ்டாட் ப்ராப்ளமா, வாட்டர் பம்ப் ப்ராப்ளமா, ரேடியேட்டர் ப்ராப்ளமா, இல்லை ரேடியேட்டர் ஃபேன் ப்ராப்ளமா, ரேடியேட்டர் அந்த கூலண்ட் சர்க்குலேட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தில் வந்து பிளாக்காஜ் இருக்கா, இல்லை வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்சார் ஃபால்ட்டா, இப்படின்னு 1 by 1 போய்ட்டு அதை போய் மாற்றலாம். இல்லாட்டி குத்து எதையோ ஒன்று மாற்றிட்டே இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, காஸ்ட்டே தான் ஆகும், சரியா?
இப்போ சார் கிட்ட அந்த வண்டி நிஜமாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறாரா, இல்லை இந்த ப்ராப்ளம் திரும்ப வரும்போது நான் வரேன்னு சொல்கிறாரான்னு கேட்போம். சொல்லுங்கள் சார், என்ன சொல்ல வரீங்க? இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போதைக்கு இங்கே வந்த பிறகு நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ஓட்டுறோம், பார்ப்போம், இருந்ததுன்னா திருப்பி நான் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட தான் செக் பண்ணி ஆகணும். ஆமாம். ஏன்னா இப்போ ட்ரையல் போனேன் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 1 கிலோமீட்டர் போகும்போது நம்மளுக்கு டேங்க்கில் தண்ணி காலியாகிடும். இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குது. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும். வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு போட்டதுக்கான முக்கியமான நோக்கமே என்னன்னா, எல்லாத்தையும் ஃபோன் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, அது உங்களுடைய கியூரியாசிட்டி. ஆனால் வெஹிக்கிள் காருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ்டாக மிஷின். நிஜமாலே நேராக வந்து அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபிசிக்கலாக இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து நமக்கு வந்து நிற்குது. அப்படிங்கும்போது ஃபோனில் நீங்களாக ஒரு அசம்ஷனை சொல்லுவீங்க, நான் என்ன புரிஞ்சுட்டு நான் என்ன பேசிட்டு வந்துடுறேன். சரியா? எதானா நேராக ஒர்க் ஷாப் கொண்டு வந்துருங்க, என்ன எதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஒருவேளை இந்த வண்டியில் திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து சரி பண்ணிட்டு அதனுடைய வீடியோவை செகண்ட் வீடியோவை நான் போடுறேன். ஒருவேளை செகண்ட் வீடியோ வரலன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை, இது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.